அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். எந்த கூட்டணியினை இறுதி செய்யாத நிலையில் 234 தொகுதிகளும் விருப்ப மனு பெறுகிறது தேமுதிக. வரும் 6ஆம் தேதி முதல் அனைத்து தொகுதிகளுக்குமே விருப்ப மனுவை பெறலாம் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் அந்த விருப்ப மனுக்களை பெற்றுக்கொள்ளலாம் எனவும் கட்சி சார்பிலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த முழுமையான விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் சுப்பராமன் இணைந்திருக்கிறார். சுப்பராமன், வணக்கம். தேமுதிக என்றைக்கு கூட்டணி அறிவிப்பை வெளியிடுவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதே வேளையில் 234 தொகுதிகளுக்கு விருப்ப மனுக்களையும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற அறிவிப்பு, என்ன அறிவிப்பு அவங்க வழங்கியிருக்காங்க, என்ன முடிவில் இருக்காங்க, முழுமையான விவரங்கள்? வணக்கம். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக அனைத்து கட்சிகளும் மிக தீவிரமாக செயலாற்றி வருகிறது. குறிப்பாக அனைத்து கட்சிகளுமே ஓரளவுக்கு தங்களுடைய கூட்டணிகளை முடிவு செய்துவிட்டது. ஆனால் தேமுதிக மட்டும் தங்களுடைய கூட்டணியை இன்னமும் இறுதி செய்யாமல் மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெறும், அதன் பிறகாக நாங்கள் அறிவிப்போம் என்று சொல்லி வருகிறார்கள். அவர்களுடைய கூட்டணி நிலைப்பாடு என்பது இன்று வரை தெளிவாக அறிவிக்கப்படவில்லை. இந்த நிலையில் தான் 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அவர்கள் விருப்ப மனு பெறுவதாக தேமுதிக தலைமை அலுவலகத்திலிருந்து அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளும் அதே போல புதுச்சேரியில் இருக்கக்கூடிய 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சேர்த்து இந்த விருப்ப மனுவானது நாளை முதல் வருகின்ற 12ஆம் தேதி வரை விருப்ப மனு காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை வழங்கப்படுகிறது. குறிப்பாக பொது தொகுதிக்கு 15,000 தனி தொகுதிக்கு 10,000, புதுச்சேரி சட்டமன்ற பொதுத் தேர்தலில் விருப்ப மனுவாக 10,000 ரூபாயும், தனி தொகுதிக்கு விருப்ப மனு கட்டணமாக 5,000 ரூபாயும் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தேமுதிக இதுவரை எந்த கூட்டணியில் இடம்பெறும் என்று உறுதியான ஒரு தகவலானது நமக்கு கிடைக்கப்பெறாத நிலையில் 234 தொகுதிகளுக்குமே அவர்கள் சேர்த்துதான் இந்த விருப்ப மனுவை வாங்க இருக்கிறார்கள். அந்த விருப்ப மனு விநியோகம் என்பது நாளை இங்கிருந்து தொடங்குகிறது. குறிப்பாக தேமுதிகவுடைய மாவட்ட கழக செயலாளர் கூட்டம் என்பது இந்த வார இறுதியில் அல்லது அடுத்த வார தொடக்கத்தில் நடைபெறும் என்றும், அதன் பிறகாக கூட்டணி குறித்து ஒரு தெளிவான நிலைப்பாடை தேமுதிக எடுக்கும் என்று தேமுதிக தரப்பிலிருந்து நமக்கு தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பராமன்.